ஹே கைஸ், இது உங்கள் தமிழ் ஹேக் சேனல். நான் உங்கள் ரவிசங்கர். இன்னும் இப்போ பார்க்க போகிறதுனா, அந்த வீடியோவுக்கு முன்னாடியே பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலோட புது இன்ட்ரோ தான். அந்த இன்ட்ரோவோட டுட்டோரியல் வீடியோ நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதான் நீங்கள் பார்க்க போகிறோம். அந்த இன்ட்ரோவோட டெம்ப்ளேட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டெம்ப்ளேட்டை வச்சு டெவலப் பண்ணிடுங்க. ஜிப் ஃபைலில் இருக்கும். ஜிப் ஃபைலில் இருக்கிறத மாற்றுறது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தெரிலனா கமெண்டில் கேளுங்க. அதுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கைன்மாஸ்டர் ப்ரோ ஏற்றணும். அதுக்கும் லிங்க் கொடுத்துருக்கேன். அது ரெண்டையும் ஏற்றிடுங்க. கைன்மாஸ்டர் சாதா ப்ளே ஸ்டோரில் இருக்கும். நான் சாதா வச்சு இந்த இன்ட்ரோ பண்ண முடியாது. நான் ப்ரோ வச்சு தான் பண்ண முடியும். அதனால் கைன்மாஸ்டர் ப்ரோ நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அப்புறம் ரெண்டையும் ஏற்றிட்டிங்கன்னா போதும். கைன்மாஸ்டருக்குள்ளே போயிருங்க. இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். இந்த ப்ளஸ் சிம்பிளை கொடுத்து எம்டி ப்ராஜெக்டுக்குள்ளே போயிருங்க. எம்டி ப்ராஜெக்டுக்குள்ளே போனீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். இன்டர்ஃபேஷன் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வீடியோ இன்புட் பண்ணணும்னா மீடியா ப்ரௌசர் எப்படி இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ நான் கொடுத்த லிங்க்கில் வீடியோ ஃபுல்லாக தான் இருக்கும். வீடியோ இருக்கும். ஆனால் அந்த ஃபோனோட ரேம் கம்மி. அதனால் நான் கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஒரிஜினல் வீடியோ எப்படி இருக்குன்னா 36 MB இருக்கும். ஃபுல் ஹெச்டியில் இருக்கும். நான் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை நான் என்ன ஆப்புன்னு சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஃபோன் ஹேங் ஆகாமல் இருக்கும். கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா இதுவும் இருக்கும். இது மட்டும் தான் என்னோட இது மாதிரி உங்களுக்கு நிறையா இது இருக்கும். இது ஒரு 5 வீடியோ இருக்கும். இந்த 5 வீடியோ தான் உங்களுக்கு தேவைப்படும். இப்போ நான் இந்த கலர் எடுத்து டச் பண்ணிங்கன்னா போதும். அது டைம் லைனில் செட் ஆயிரும். டிக் மார்க் கொடுத்துருங்க. டிக் மார்க் கொடுத்தோன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா 7 செகண்ட்ஸ் வரும். இன்னொரு தடவை ப்ளே பண்ணிவிட்டு இந்த இடத்த பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணி திருப்பி லேயருக்குள்ளே போயிட்டு இமேஜுக்குள்ளே போங்க. இமேஜுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான லோகோ, அதாவது என் லோகோ நான் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்தா உங்கள் லோகோ வந்துடும். உங்கள் லோகோ சைஸை மட்டும் சின்ன பண்ணி இந்த சைடில் சின்னமாக்கி இந்த கரெக்டாக அந்த ரவுண்டுக்குள்ளே வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வீடியோட சென்டர் அப்படின்னா அந்த லைன் தெரியும் உங்களுக்கு. கரெக்டாக சென்டரில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அதோட அது உள்ளே வரப்போ எப்படி ஃபேட் ஆகணுமோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அனிமேஷன் இருக்குல்ல, இந்த இடத்துல இன்னும் அனிமேஷன், இந்த இன்னும் அனிமேஷன் கொடுத்து ஃபேடு கொடுத்துருங்க. ஃபேடுக்குன்னா இது மாதிரி வரும். டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு ஃபஸ்ட் லைன் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான டைமில் தான் இருக்குது. பாருங்கள், அந்த டைமை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2.9 செகண்ட்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. எதுவும் கொடுத்துருங்க. இதெல்லாம் 2 மணி நேரம் ப்ளே பண்ணி பார்த்துங்க. இந்த ஃபயர் அடித்து போனதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னாடி எடுத்து இந்த ஃபயர் பாதி போகிறதுக்கு கொஞ்சம் முக்கால்வாசி நம்ம லோகோ டச் பண்ணி போகிறதுக்குள்ளே இந்த இடத்துல பாஸ் பண்ணி வச்சுருங்க. 4 செகண்ட்ஸில் பாஸ் பண்ணி வச்சுருங்க. திருப்பி லேயருக்கு போயிட்டு வீடியோ கொடுத்துருங்க. வீடியோ கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் சிம்பிள் மாதிரி ரெண்டு வீடியோ இருக்கும். அது சின்னமாக இருக்கும். அதையும் நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெருசாக இருக்காது. அப்படி கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். நான் கம்ப்ரஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதில் உங்களுக்கு தேவையான ஒரு இது கொடுத்துட்டிங்கன்னா அது 1 செகண்ட்ஸ் தான் இருக்கும். இது பிளாக் கலரில் இருக்கும். நம்ம ஃபோட்டோவோட மேலே வரணும். அதனால் நம்ம குரோமா கீயை கொடுத்துக்கணும். குரோமா கீனே ஒன்றும் இல்லை, நம்ம க்ரீன் ஸ்க்ரீனை அழிக்கிற மாதிரி நம்ம பிளாக் ஸ்க்ரீனை அழிக்க போகிறோம். நம்ம எனேபிள் கொடுத்துருங்க. எனேபிள் கொடுத்தோம்னா கீ கலருக்கு இருக்கும். கீ கலரில் கொடுத்துட்டு உங்களுக்கு நம்ம பிளாக் தான் தேவைப்படும். ஆனால் பிளாக் கொடுத்துருங்க. பிளாக் கொடுத்து டிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நம்ம லோகோ தெரியும். நடுவில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கரெக்டாக அந்த பார்க்க முடியும். டென்சிட்டி பார்க்க முடியும். உங்களுக்கு கரெக்டான தான் பாருங்கள். அது மாதிரி எதுவும் லோகோ மறைக்கிறாப்பில் இருந்துச்சுன்னா வேணாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்த்துருங்க. ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். லோகோ அழிக்கிற மாதிரி ஒன்றும் தெரில. ஆனால்
ஆனால் சைஸ் வந்து இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால் அந்த வீடியோ அந்த கீழே இருக்க நம்ம வீடியோ இப்போ இம்போர்ட் பண்ண வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு அதை வீடியோ சைஸை மட்டும் சென்டரில் வச்சுக்கிட்டு சைஸ் சின்னமாக்கிக்கோங்க. நம்ம லோகோ என்ன சைஸில் வச்சோமோ அந்த சைஸில் சின்னமாக்கி லோகோவுக்கு எவ்வளோ தேவைப்படும் அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டால் போதும். இன்னும் பெருசாக தான் தெரியுது. கரெக்டான அளவுக்கு வச்சுக்கிட்டே போதும். சென்டரில் வச்சு சென்டரில் வச்சு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்து இன்னொரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நம்ம ஃபோட்டோ வந்து சின்னமாக வந்துச்சு நம்ம இன்ட்ரோவுக்கு வந்து இப்போ கிளாரிட்டியாக தெரியாது. ஃபோட்டோ ஜூம் ஆகிற மாதிரி இருக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா, இந்த லைட்டிங் மாதிரி ஒரு எஃபெக்ட் வருதுல்ல, அதை கொஞ்சம் ப்ளே பண்ணிக்கிட்டு கரெக்டாக அந்த லைட்னிங் முடிகிறப்ப அந்த நம்ம ஃபோட்டோ பிஎன்ஜி இதை கிளிக் பண்ணி கீழே அந்த டைம்லைனில் இருக்க பிஎன்ஜி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த சைடில் இந்த மாதிரி ஒரு கீ மாதிரி ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டு உங்கள் டைம்லைனை கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் இந்த இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஜூம் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, அந்த ப்ளஸ் சிம்பிளை ஒரு வாட்டி கொடுத்துட்டு அதை கொஞ்சம் தள்ளி இன்னொரு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருங்க. இந்த இன்னொரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறதுல அப்படியே இருக்கட்டும். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் சைஸை வந்து டக்குன்னு சின்ன பெருசாகிடுங்க. சும்மா பெருசாக்கிட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ளே ஆகுது, நம்ம லோகோ வருது, லைட்டிங் எஃபெக்ட் வருது, டக்குன்னு இதாகுது. நம்ம இன்ட்ரோ வந்து முக்கால்வாசி முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்குவோம். இந்த மாதிரி பெருசாகுதுல, அப்போ இந்த சவுண்டு வந்திருக்கும். இது எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே கரெக்டாக பாஸ் பண்ணி வச்சுருங்க. பாஸ் பண்ணிட்டு ஆடியோ இருக்குல்ல, அந்த ஆடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நம்ம ஃபோல்டர்ஸ் வந்து நான் சொன்ன இன்ட்ரோ பேக் இருக்குல்ல, இந்த இன்ட்ரோ பேக் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த 5 வீடியோ இருக்கும். 5 வீடியோ சேர்த்து இந்த மியூசிக்லாம் இருக்கும். அதெல்லாம் சூஃபை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், ப்ளே பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி சரட்டு ஒரு சத்தம் வரும். நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா உங்கள் டைம்லைனில் ஆட் ஆயிரும். டிக் கொடுத்துருங்க. கரெக்டாக இருக்கான் பாருங்கள், கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம இன்ட்ரோ முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், சிம்பிள். இது நீங்கள் உங்கள் இதில் டிசர்வ் பண்ணணுன்னா இதில் வந்து உங்கள் சேனல் லோகோ மட்டும் கொடுத்துருப்பீங்க. உங்கள் சேனல் பேர் வரணுன்னா லேயர் கொடுத்து டெக்ஸ்ட்டை வச்சு கொடுத்துருங்க. டெக்ஸ்ட்டு ஏற்கனவே இருக்குது, நான் சப்ஸ்கிரைபும் கொடுக்குறேன். ஆனால் என் இன்ட்ரோவில் அப்படி கொடுக்கல. ஏன்னா தேவைன்னா அப்படி வச்சுக்கலாம். இங்கே சைஸ் எங்கேனா வேணுமோ அங்கே வச்சுக்கலாம். நான் வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன அனிமேஷன் என்ன வேணுமோ அதை வச்சுக்கலாம். எனக்கு சப்ஸ்கிரைப் இன்ட்ரோ தேவையில்லை, அதனால் நான் வெளியே வந்துக்கிறேன். இப்போ நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துக்கங்க இன்னொரு தடவை. நல்லா நம்ம வீடியோ கரெக்டாக இருக்குது. இது நீங்கள் இந்த சிம்பிளை கொடுத்து நீங்கள் வெளியே வந்துடுங்க. வெளியே வந்தால் சைடில் ஆட் ஆயிரும். அன்டைட்டில் இருக்கும், நீங்கள் டைட்டில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கேலரியில் சேவ் பண்ணணுன்னா சேவ் டு கேலரி இருக்கும். யூடியூப், ஃபேஸ்புக் இது எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம். சேவ் டு கேலரி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஹை டெஃபினிஷன் லோ டெஃபினிஷன் கேட்கும். ஹை டெஃபினிஷன் கொடுத்துருங்க. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் இன்னொரு தடவை கம்ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கம்ப்ரெஸ் பண்ணுறது எப்படி இதிலே சொல்லிடுறேன். கொஞ்சம் நான் கம்ப்ரெஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். வீல் கம்பேக்ட்
இந்த இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கும். இந்த ஆப் ஃப்ரீ தான். இந்த ஆப்பை நீங்கள் டெவலப் பண்ணிடுங்க. டெவலப் பண்ணிட்டு உள்ளே போங்க. உள்ளே போய்ட்டு மேலே ஸ்கிப் இருக்கும், அதை இப்படியே தான் நிற்கும். ஸ்கிப்பு கொடுத்துருங்க. ஸ்கிப் கொடுத்து நீங்கள் இது கவுண்டர் டு MP4 இது மாதிரி எல்லாமே இருக்கும். வீடியோ டு MP3 இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இந்த ஆப்பு நம்ம கம்ப்ரஸ் தான் முக்கியம். அதனால் ட்ரிம் அண்ட் கம்ப்ரஸ் இருக்கும். ட்ரிம் அண்ட் கம்ப்ரஸ் கொடுங்க. என்ன வீடியோன்னு கேட்கும். உங்களுக்கு ஏற்கனவே என்ன வீடியோ இருக்கோ அதில் வச்சு நான் ஏற்கனவே எல்லாத்தையும் கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் இந்த வீடியோலாம் 36 MB இருந்துச்சு. நான் கம்ப்ரஸ் பண்ணனால 1 MB கூட எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ரஸ் பண்ணிடுச்சு. செம்ம ஆப் இது, நல்லா ஃப்ரீ தான். இப்போ நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன். வீடியோ கொடுத்து ரெசல்யூஷன் நான் ஏற்கனவே கம்மி பண்ணதுனால 30 இதுதான் கொடுக்குது. கம்ப்ரஸ் பண்ணால் மேலே இந்த மாதிரி சிம்பிள் இருக்கும். இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிட்டு சேவ் டு கேலரி இருக்கும். சேவ் டு கேலரினா டக்கு டக்குன்னு லோட் ஆகும். லோடாகி முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆகிரும். நல்லா கம்ப்ரஸ் ஆகிடுச்சு. வீடியோ காம்ப்ரஸர் ஏற்கனவே எப்படி 355 கேபியில் இருந்துச்சு. இப்போ அதையும் நம்ம கம்ப்ரஸ் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட் நம்ம இந்த வீடியோ ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னா 36 MBயில் இருந்துச்சு. அதை கம்மி பண்ணேன், 355 KB வந்துச்சு. அதையும் கம்மி பண்ணோம்னா 304 KB வந்துருக்கு. சூப்பரான ஆப் இது. அவ்வளோ கிளாரிட்டியும் நல்லா தான் இருக்குது. ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, கரெக்டாக தான் இருக்குது. இந்த கிளாரிட்டி நம்மளுக்கு போதும். இதை வச்சு எல்லா வீடியோவும் கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கம்ப்ரஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் இன்ட்ரோ பண்ணிங்க. இந்த இன்ட்ரோ பேக்கும் கைன்மாஸ்டர் ப்ரோவும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டெவலப் பண்ணி பார்த்துக்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நேற்று இன்ட்ரோ போட்டப்பே யாரோ எமிலின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் கமெண்டிங். ஃபர்ஸ்ட் நல்ல கமெண்ட் இப்போ தான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு யாரோ சூப்பராக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து எப்படி என்னென்ன பற்றி வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ என்ன ஸ்டார்ட் பண்ண போனால் நம்ம சேனல் எப்போவுமே டெக் மாதிரி இருக்காது. புதுசாக ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துருப்பேன்னு தெரியாது. நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது ரீட் பண்ணிங்களான்னு தெரில எனக்கு. நான் சொல்லிடுறேன். நம்ம சேனல் இன்னும் ஒரு மாதத்தில் வந்து DIY பற்றி போட போகிறோம். அது பண்ணால் நம்ம ஷார்ட் ஃபிலிம் இது மாதிரி வச்சு ஏதாச்சும் கேஜெட் செய்யணும் தான். அதர் சேனலில் பார்த்துருப்பீங்க. எப்படிலாம் ஒரு கிராஃப்ட்டு பற்றி தான் போட போகிறோம். கிராஃப்ட்டு DIY இது இப்படி தான் போட போகிறோம். எப்படி செய்கிறது, இது எப்படி ஒர்க் ஆகுது, இது மாதிரி தான் போட போகிறோம். அது கொஞ்சம் ஹிட் ஆச்சுன்னா அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் இது மாதிரி நம்ம சேனலை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க அடிக்கடி வீடியோ போட முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.